இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தின் 23வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஏற்கனவே பலமுறை நம்ம அர்ஜுனர் சொன்ன அந்த விஷயங்கள், எப்படி அவர் அந்த ஸ்வரூபத்தில் அத்தனை அனந்தமாக இருக்கிற ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தின் அந்த அனந்தத்துவத்தை பற்றி இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை சொல்கிறாராம் அர்ஜுனர். இப்போ இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு நிகழ்ந்தக்கூடிய விஷயம். நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஆச்சரியத்தில் நம்ம நின்றுருக்கோம் என்றால், அந்த சமயத்தில் நம்ம சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொன்னாலும் நமக்கு அது தெரியாது நம்ம மனதுக்கு. ஆனால் நம்ம ஆச்சரியத்தில் இருக்கோம், என்ன பேசுறதுனே தெரியாமல் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, நான் ஆச்சரியத்தில் இருக்கேனே, என்ன பேசுகிறேன்னு கூட எனக்கு புரியலையே, நான் பேசுறது எனக்கே கேட்க மாட்டேங்கிறதே என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதுபோலவே அதை விட பல மடங்கு ஆச்சரியம், சாதாரண லௌகீகமான ஆச்சரியம் நமக்கு இருக்குது, அது ஒரு தெய்வீகமான அனுபவமாக இருக்குது விஸ்வரூபத்தை காண்பது அர்ஜுனருக்கு. அப்போ நம்மை விட எத்தனை மடங்கு அவர் ஆச்சரியப்பட்டிருப்பார், அந்த அந்த ஒரு அதிர்ச்சியில் இருந்திருப்பார் என்று பார்க்க வேண்டும். அந்த ஒரு ஷாக்கில், அந்த ஒரு அதிர்ச்சியில் இருக்கிற அர்ஜுனர் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த விஷயங்களை சொல்லிகிட்டே வர்ணனை செய்தே இருக்கார். இப்படி பலமுறை சொல்வதால் அந்த முதலில் சொன்ன அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அர்ஜுனர் சொன்னது, உன் ஸ்வரூபம் அனந்தமாக இருக்கிறது கிருஷ்ணா, பல கைகள், பல கால்கள், பல வயிறுகள், பல பல முகங்கள், அதில் பல வாய்கள் இருக்குது, அந்த ஒவ்வொரு வாயிலும் கோரை பற்கள் இருக்குது என்று சொல்கிறார். கோரை பற்கள் என்றாலே அது ரொம்ப கூர்மையான பற்கள் என்று சொல்லலாம். அப்படி கூர்மையான பற்களோடு இருக்கும் உன்னோட ஒவ்வொரு வாயும், அதை திறந்து காட்டினால் உள்ளேருந்து அப்படியே அக்னி, அந்த ஒரு நெருப்பானது வெளியில் வர்றது. அப்படி நெருப்பை காக்கக்கூடிய கோரை பற்களுடைய வாய்களாக இருக்குது உன்னுடைய திருவாய்கள். அப்படி இருக்கும் அந்த திருவாய்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. அந்த திருவாய்களை பார்த்தே பயப்படுறவான் பல பேர் இருக்கா, கை கூப்பி வணங்குறவான். மொத்தத்தில் பார்த்தா விஸ்வரூபமே பயம் மூட்டக்கூடிய ஸ்வரூபமாக தான் இருக்கும், உக்கிரமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் உக்கிரமான ஸ்வரூபத்தில் மிக உக்கிரமாக, அந்த உக்கிரத்திற்கே அந்த உக்கிரம் சேர்க்கிற விதமாக இருப்பது அந்த வாய் தான், அந்த திருவாய் தான். அதில் இருக்கும் அந்த கோரை பற்களை பார்த்தால், கூர்மையான பற்களை பார்த்தால், எங்கே அந்த பற்கள் நம்மை விழுங்கி விட்டது என்றால் நம்ம என்ன செய்வோம் என்று ஒரு பயம் வருமா மனதுக்குள்ள. இப்படி அனந்தமான ஸ்வரூபத்தோடு இருக்கும் அந்த இறைவனை பிரவ்யதிதாஸ்த ததாகா என்று சொல்கிறார் நம்மளோட அர்ஜுனர். அனைவருமே கைகோப்பி மீண்டும் மீண்டும் வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு முறை வணங்கிட்டு விட்டா அது சும்மா மற்றவாளுக்காக பண்ணுறது இல்லை, அந்த யாரை வணங்குறோமோ அவருக்காக மீண்டும் மீண்டும் வணங்கி கொண்டே இருப்பது நம்ம மனதுக்குள்ள பயத்தையும் போக்குகிறது. நம் இறைவன் தான், நம் பிரபு தான், நம்ம கை கூப்பி வணங்கலாம் என்று. அந்த பிரபுவை சாந்தப்படுத்துவதற்காகவும் இருக்கலாம். அதனால் இறைவனை சாந்தப்படுத்துவதற்காகவும் தங்கள் மனதை அமைதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் கைகூப்பி வணங்கினார்கள் என்றும் வைத்துக்கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தா இது வரைக்கும் நம்மளோட அர்ஜுனர் சொன்ன விஷயங்களை வைத்து நம்ம பார்த்தோம் என்றால், அந்த ஸ்வரூபமானது விஸ்வரூபமானது அந்த சமயத்தில் அனந்தமாக இருந்தது, முடிவற்றதாக, எல்லையற்றதாக, கைகள், கால்கள், கண்கள், வாய்கள் என்று பல விதமாக அது பிரிந்திருந்தது. அப்படி இருக்கும் பலவிதமான உருவங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப ஆக்ரோஷமாக உக்கிரமாக இருந்தது. அதை பார்த்து பயந்து போய் தேவர்களும் அசுரர்களும் முனிவர்களும் சாதுக்களும் ரிஷிகளும் மனிதர்களும் கைகூப்பி வணங்கினார்கள் என்று இந்த ஸ்லோகங்கள்லேருந்து நம்ம அர்ஜுனர் கூறிய வார்த்தைகள்லேருந்து நமக்கு தெரியாது.